வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு 21க்கு 39 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு வடக்கு பார்த்த வீட்டுடைய வரைபடம் நாம் இன்னைக்கு ட்ரா பண்ண போகிறோம். நான் இந்த இடத்துல நார்த் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த வீட்டுடைய அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 21 ஃபீட் 21 ஃபீட் கிராஸ் 39 39 அடி 21 ஃபீட் கிராஸ் 39. ஸோ இப்போ 21 ஃபீட் கிராஸ் 39 ஃபீட் சைஸில் நம்ம இந்த லேண்டை நம்ம இப்போ காட்டிட்டோம். தென் இப்போ நம்ம ஹவுஸ் பிளான் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பிளானில் எந்த மாதிரி காட்டியிருக்கிறோம் அப்படின்னா, நார்த்து ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த இடத்துல டோர் வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு போர்ட்டிகோ, ஸ்டெப்பு, தென் ஒரு ஹால், தென் இந்த கார்னரில் ஒரு கிச்சன், ஒரு 2 பெட்ரூம் இந்த இடத்துல இருக்கிற மாதிரியும், தென் இந்த இடத்துல பாத்ரூம் இருக்கிற மாதிரியும் நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ இன்னர் வால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாம் 9 இன்ச்சஸ் சைஸில் நம்ம இந்த ஹவுஸுக்கு வால்ஸ் நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கிச்சன் வருது. ஸோ இந்த கிச்சனுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் சைஸில் இந்த கிச்சன் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் 11 ஃபீட் ஓகே. இப்போ கிச்சன் இருக்கிற இடத்த நம்ம அப்படி காட்டிட்டோம். சாரி, இது 9 இன்ச்சஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் உடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஃபீட். ஸோ 8 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் ஒரு பெட்ரூம். அகைன் 8 ஃபீட். ஓகே. தென் இந்த இடத்துல ஒரு சின்ன பெட்ரூம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் கிராஸ் 8 ஃபீட் சைஸ், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். தென் இதுக்கு வால் 9 இன்ச்சஸ். ஓகே. இப்போ பெட்ரூமை நாம காட்டிட்டோம். தென் இந்த இடத்துல ஒரு ஹால் இருக்கு. ஸோ ஹால் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ஃபீட் சைஸ். 17 ஃபீட் சைஸில் ஒரு லார்ஜ் ஹால். வால் திக்னஸ் 9 இன்ச்சஸ். ஓகே. அகைன் 9 இன்ச்சஸ். ஓகே. தென் இந்த இடத்துல நம்ம ஹால் இருக்கிறத நம்ம காட்டிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்கக்கூடிய போர்ஷனாக நாம் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நாம் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய வால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4.5 இன்ச்சஸ் அப்படின்னு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். 4.5 இன்ச்சஸ் 8 ஃபீட். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு ஒரு ஹேண்ட் வாஷிங்க்கு இந்த இடத்துல ஒரு 3 ஃபீட் நம்ம கேப் விட்டுருக்குறோம். அகைன் 4.5 இன்ச்சஸ். இந்த இடத்துல 2 ஒரு டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் இண்டிவிஜுவலாக இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கார்னரில் நாம் 4 ஃபீட் சைஸில் ஒரு பாத்ரூம் டாய்லெட். அகைன் 4.5 இன்ச்சஸ் சைஸில் இந்த சைடு ஒரு பாத்ரூம். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் ஸ்டெப் இருக்கிறத நம்ம காட்டுறோம். ஓகே.
ஸோ இதோடைய சைஸ் நமக்கு வந்து 8 ஃபீட் நமக்கு கரெக்டாக இருக்குது. தென் இப்போ ஸ்டெப் இருக்கிற ஏரியா நம்ம பார்க்குறோம். ஸ்டெப்புடைய விட்த் வந்து 3 ஃபீட் சைஸில் கொடுக்குறோம். தென் ரைஸ் ஏரியா வந்து 9 inches அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட்டு காப்பி செக்ஷன். ஓகே, ரிப்பீட் காப்பி செக்ஷன். இப்போ நம்ம ஸ்டெப்பை காட்டிட்டோம். ஸோ ஸ்டெப்பில் உள்ள இன்னர் வால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சைஸ் 4.5 inches. அகைன் 4.5 inches, 4.5 inches. ஓகே, இப்போ நாம இந்த இடத்துல ஸ்டெப்பை காட்டிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு இந்த போர்ட்டிகோ இருக்கிற ஏரியாவை வந்து லேயர்ஸ் மாற்றி காட்டுறோம். ஸோ போர்ட்டிகோ அப்படின்னு தெரியறதுக்காக. ஓகே, இந்த இடம் நமக்கு போர்ட்டிகோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல டோர் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம காட்டுறோம். ஸோ நார்த் ஃபேஸிங் ஹவுஸு நமக்கு இந்த இடத்துல இந்த வீட்டுடைய மெயின் டோர் வருது. 2 ஃபீட்க்கு சைடில் தான் நாம் வந்து டோர் வந்து நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணுறோம். சரி, ஸோ மெயின் டோர் வந்து 3.5 ஃபீட் நம்ம வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு கிச்சன். ஸோ கிச்சன் டோர்ஸ் பொறுத்தளவில் நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இந்த கிச்சன் தெரிகிற மாதிரி பிளான் பண்ணுறோம். ஓகே, இது நெக்ஸ்ட்டு பெட்ரூம். Nine inches across 3 feet. Okay, again 9 inches 3 feet. இப்போ இந்த பெட்ரூமுக்கும் நம்ம டோர் மேக் பண்ணியாச்சு. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் நாம் ஒரு டோர் வந்து மேக் பண்ணுறோம். ஒரு ஓப்பன் டோர் தான். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஓப்பன். தென் பாத்ரூம் விண்டோ. பாத்ரூம் விண்டோவை பொறுத்தளவில் 2.5 ஃபீட் சைஸில் விட்த்தில் வந்து ஒரு பாத்ரூம் டோர் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அகைன் இந்த டாய்லெட் விண்டோ 2.5 ஃபீட். ட்ரிம் கமாண்ட். ஓகே, இப்போ பாத்ரூம் அண்ட் டாய்லெட் டோரை நாம் பிளான் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ விண்டோஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல வருது அப்படின்ற இடத்துல நம்ம இப்போ விண்டோவை காட்டணும். விண்டோ வந்து நமக்கு ஃப்ரண்ட் டோருக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு விண்டோ வருது. ஸோ இதோடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் விட்த்தில் நாம் வந்து ஒரு விண்டோ இந்த இடத்துல பிளான் பண்ணுறோம்.
இந்த இடத்துல ஃப்ரண்டில் ஒரு விண்டோ. தென் நெக்ஸ்ட்டு ஹால் வந்து கொஞ்சம் லார்ஜ் ஹாலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 விண்டோ இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணுறோம். ஸோ 2 விண்டோவுடைய சைஸுமே நம்ம 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் ஒரு 2 விண்டோ இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு விண்டோ 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி இந்த பக்கமாக வச்சிடலாம். ஸோ இப்போ 2 விண்டோ நம்ம டிசைன் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு கிச்சன் விண்டோ. ஸோ கிச்சன் விண்டோ 3 ஃபீட் கிராஸ் 2.5 ஃபீட்டில் இந்த கிச்சன் விண்டோ வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஓகே, காட்டிட்டோம். தென் இந்த கிச்சனுக்கு அவுட்டர் விண்டோ, இதோடைய சைஸுமே சேம் டைமென்ஷன்ஸ் 3 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் சைஸில் தான் நம்ம இந்த கிச்சன் விண்டோவும் டிசைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ கிச்சன் விண்டோ நம்ம காட்டிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு பெட்ரூம் விண்டோ. ஸோ பெட்ரூம் விண்டோஸ் பொறுத்தளவில் இந்த சைடு இருக்கக்கூடிய விண்டோஸ் வந்து நம்ம வந்து சேம் 3 ஃபீட் சைஸ்லேயே நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு இந்த சைடு அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால. தென் இந்த லைனில் வந்து 4 ஃபீட் சைஸ்லேயே நம்ம பிளான் பண்ணலாம். ஓகே, இந்த 2 விண்டோஸ்க்குமே நம்ம காட்டிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு பாத்ரூம் விண்டோ. ஸோ பாத்ரூம் விண்டோஸ் பொறுத்தளவில் 2 ஃபீட் கிராஸ் 2 ஃபீட் சைஸில் தான் நம்ம இந்த பாத்ரூம் விண்டோ பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த பாத்ரூமுக்கு இந்த சைடு விண்டோ இருக்குது, இந்த பாத்ரூமுக்கு இந்த லைனில் நம்ம விண்டோ வச்சுருக்கிறோம். ஓகே, இப்போ விண்டோஸை எல்லாமே நம்ம பிளான் பண்ணியாச்சு. எந்தெந்த இடத்துல விண்டோ வரணும் அப்படின்றத நம்ம அக்யூரேட்டாக நம்ம டிசைன் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு தேவையில்லாத இருக்கக்கூடிய லைன்ஸை வந்து நம்ம எரேஸ் பண்ணுறோம். இந்த லைன் தேவையில்லை. ஓகே, இப்போ ஃபுல்லாகவே நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் வால் கலர்ஸை வந்து இப்போ நம்ம தனியாக காட்டுறோம். ஸோ இந்த கலர் யூஸ் பண்ணுறேன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வால்ஸ் எல்லாமே தனியாக தெரிகிற மாதிரி இந்த இடத்துல நம்ம காட்டுறோம்.
தென் இந்த இடத்துல ஒரு காலம் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையுமே தனியாக காட்டிட்டோம். தென் இந்த ஸ்டெப்போட இன்னர் வால்ஸ் இருக்கு. ஓகே, சரியாக காட்டிட்டோம் நம்ம. தென் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டத்தை நம்ம ஃபஸ்ட்டு மேக் பண்ணுறோம் இந்த இடத்துல. இப்போ வந்து நமக்கு வந்து பெட்ரூம் இந்த இடத்துல இருக்குது. ஒரு சிம்பிளான ஒரு பெட்டு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ செலக்ட், சரி, இந்த பெட்டோடைய கலர்ஸை வந்து நம்ம தனியாக காட்டலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பெட்டை காமிச்சிட்டோம். இதே மாதிரி இந்த ஒரு பெட்ரூம்லையும் நம்ம இதே மாதிரியான ஒரு பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸை காட்டிட்டோம். ஸோ இப்போ பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஓகே ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு கிச்சன். ஸோ கிச்சன் பொறுத்தளவில் டூ ஃபீட்டு வித்து தான். நம்ம ஆல்ரெடி 2 feet தான் இந்த இடத்துல கேப் விட்டுருந்தோம் இந்த வால்ஸுக்கு. அதே 2 feetல நம்ம வந்து இந்த இடத்துல கிச்சன் ஸ்லாப் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிட்டோம். தென் இந்த கிச்சனில் வந்து ஸ்டவ் இருக்கிற இடம் இந்த இடம். ஸோ கிச்சன் ஸ்டவ் இந்த இடத்துல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஓகே, ஓகே, காப்பி செக்ஷன் ஒரு டபுள் ஸ்டவ் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிட்டோம். தென் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஒரு ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்போம். தென் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட், இந்த இடத்துல ஒரு சிங்க் இருக்குது. ஸோ சிங்க்கு சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 feet, 2 feet கிராஸ் 2 feet சைஸில் ஒரு சிங்க்கு நம்ம இந்த இடத்துல காட்டியிருக்கிறோம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளூ கலர். ஓகே, இப்போ சிங்க் ஸ்டவ்வை நம்ம காட்டிட்டோம். தென் ஸோ இப்போ இதில் இந்த கிச்சன் ஸ்லாபில் இருக்கக்கூடிய ஸ்டவ் அண்டு சிங்க்கை வந்து நம்ம காட்டிட்டோம். தென் இப்போ இந்த கிச்சன் ஸ்லாப் மட்டும் நம்ம இப்போ தனியாக காட்டுறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் இந்த கிச்சன் ஸ்லாபில் ஸ்டவ் அண்ட் சிங்க் இருக்கிற ஏரியாவை நம்ம காட்டியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த காலில் வந்து சோஃபா டைனிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம காட்டுறோம். ஸோ சோஃபா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பொறுத்தளவில் இந்த இடத்துல ஒரு சோஃபா இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம். ஓகே,
சோஃபா ஒரு டேபிள். ஸோ இதோடைய கலர் நம்ம இந்த ஃபர்னிச்சர்ஸ் வச்ச அதே சைஸ்லேயே நம்ம வந்து வச்சுருக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு டைனிங். ஸோ டைனிங் ஒரு ஸ்மால் டைனிங் ஹால். ஓகே, trim command. Copy section. Okay. Trim command. சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம தனியாக காட்டிட்டோம். தென் இதோடைய கலர்ஸை நம்ம மாற்றுறோம். ஸோ டைனிங் ஓகே. ஸோ இப்போ நம்ம தனியாக காட்டிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் பாத்ரூம். இது வந்து டாய்லெட், இது வந்து நமக்கு பாத்ரூமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு டாய்லெட் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். ஓகே, ஓகே. ஸோ இதை கொஞ்சம் ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த இடத்துல பாத்ரூமை நம்ம தனியாக காட்டிட்டோம். ஸோ இதோடைய சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோடைய கலர்ஸ்
ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக காட்டிட்டோம். இப்போ டைமென்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா போர்ட்டிகோ இருக்குது. அந்த போர்ட்டிகோவை நம்ம ஃபஸ்ட்டு காட்டுறோம். மல்டிடெக்ஸ்ட் portico size 10 feet 9 inches cross 8 feet. இந்த சைஸில் ஒரு போர்ட்டிகோ இருக்கு. ஸ்கேல் ஓகே. ஸோ போர்ட்டிகோ அதோடைய கலர்ஸ் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் மீன்ஸ் ரெட் கலரில் நம்ம காட்டுறோம். ஓகே, ஸோ போர்ட்டிகோ தென் கொஞ்சம் போல்டாக காட்டலாம். ஓகே, போர்ட்டிகோ தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு ஹால் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது ஒரு ஹால் சைஸ் 10 feet 9 inches cross 17 feet. Okay, then next repeat copy section kitchen. Kitchen size வந்து 11 feet cross 11 feet. 11 feet cross 11 feet kitchen size. Then next copy section இந்த இடத்துல bedroom. ஸோ பெட்ரூம் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 feet cross 11 feet சைஸில் ஒரு பெட்ரூம். அகெயின் இன்னொரு பெட்ரூம் இந்த பக்கம் இருக்குது. இதோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 feet cross 8 feet சைஸில் ஒரு பெட்ரூம். தென் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹேண்ட் வாஷிங் இருக்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம். அந்த இடத்துல move. ஓகே, ஸோ இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷிங் இருக்குது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரூம் அண்ட் பாத்ரூம். ஸோ இது வந்து நமக்கு டாய்லெட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 feet cross 5 feet 3 inches. Okay, scale. Okay, இது டாய்லெட். தென் பாத்ரூம் சேம் டைமென்ஷன்ஸ் தான். சரி, பாத்ரூம் மட்டும் 3 feet 8 inches. Bath.
3 feet 9 inches. Okay. Then next doors. இப்போ நம்ம டோர்ஸை நம்ம காட்டுறோம். காப்பி செக்ஷன். தென் இந்த இடத்துல நமக்கு ஒரு டோர் இருக்குது. மெயின் டோர் இருக்கிற இடம் இதுதான். மெயின் டோர். இந்த மெயின் டோரை வந்து நம்ம தனியாக ஒரு கலரில் காமிக்கலாம். ஸோ ப்ளூ கலரில் காமிக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு காப்பி செக்ஷன். இந்த இடத்துல பாத்ரூம் டோரில் நம்ம காட்டுறோம். ஓகே, பிட் காப்பி செக்ஷன். இது பாத்ரூம் டோர் அண்ட் விண்டோ டோர். தென் நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூம் டோருக்கு அகெயின் இந்த பெட்ரூம் டோர். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம காட்டிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் இருக்கிறதுக்கு எல்லாம் சன்சைடு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ சன்சைடு feet, again 1.5 feet, 6 feet. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஷேடோவில் தான் காட்டணும். ஸோ திஸ் லேயர் டேஷ்போர்ட், காப்பி செக்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல மட்டும் move 1 feet. ஓகே, trim command. Then next kitchen windowல சன்சைடு 1.5 feet விட்தாக இருக்கு. ஓகே, நம்ம இதை காட்டிட்டோம். அகைன் இந்த இடத்த நம்ம காட்டியாச்சு. தென் இந்த ரெண்டு பெட்ரூமில் இருக்கக்கூடிய சன்சைடை காட்டுறோம். ஓகே, டேஷ்போர்டு, காப்பி செக்ஷன். ஓகே, தென் இந்த பாத்ரூம், காப்பி செக்ஷன். ஃபோர் ஃபீட், ட்ரிம் கமாண்ட். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாகவே காட்டிட்டோம். தென் இப்போ வந்து டைமென்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 21 feet கிராஸ் 39 feetல இந்த ஹவுஸ் பிளானை நம்ம டிசைன் பண்ணிட்டோம். தென் இதை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு கொஞ்சம் சிம்பிளாக நான் காட்டுறேன். மூவ் கமாண்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல உள்ள வந்துருச்சு. ஸோ இதை ஒரு பாக்ஸில் காட்டிடலாம். ஓகே, சரியா எல்லாமே காட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். போர்ட்டிகோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்பு, ஹால், தென் பாத்ரூம், டாய்லெட், 2 bedroom, டைனிங், தென் கிச்சன். இப்போ இந்த டிராயிங்கை வந்து நம்ம பிடிஎஃப் ஃபைல்ஸில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பிடிஎஃப் ஃபைல்ஸில் எந்த மாதிரி இந்த டிராயிங் இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம்.
ஓகே, பிளான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பிளான் பற்றின டீட்டெயிலை வந்து பிடிஎஃப்பில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ இந்த ஹவுஸ் பிளானை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ இது ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன். நம்ம 21 ஃபீட்டு இதோடைய வெஸ்ட் ஈஸ்ட் சைஸாக இருக்குது. நார்த் சவுத் சைஸ் வந்து நமக்கு 39 ஃபீட். வீட்டுடைய என்ட்ரன்ஸ் இருக்கிற இடம் இந்த இடத்துல ஒரு போர்ட்டிகோ பிளான் பண்ணியிருக்கிறோம். 10 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 8 ஃபீட் சைஸில் ஒரு போர்ட்டிகோ இருக்குது. தென் இந்த போர்ட்டிகோவுக்கு லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு இந்த டைரக்ஷன்ஸில் ஏறி போகிற மாதிரி நாம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு மெயின் டோர், இந்த மெயின் டோருக்கு உள்ளே வரும்போது இந்த வீட்டுடைய ஹால் இந்த இடத்துல இருக்குது. 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 17 ஃபீட் சைஸில் ஒரு ஹால். இந்த இடத்துல சோஃபா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ளஸ் டைனிங்கும் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நாம காட்டியிருக்கிறோம். இதோடைய மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நாம காட்டியிருக்கிறோம். தென் அக்னி மூலையில் ஒரு கிச்சன், இந்த இடத்துல ஒரு ஓப்பன் டோர், இந்த இடத்துல ஒரு கிச்சன் நாம பிளான் பண்ணியிருக்கிறோம். 11 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிச்சன். தென் கிச்சன் ஸ்லாபு இந்த இடத்துல 2 ஃபீட் வித்தில் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 3 ஃபீட் ஹைட்டில் இருக்கிற மாதிரி இந்த டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். தென் ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் இந்த ஹவுஸ் பிளான். இந்த கிச்சனுக்கு இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இந்த இடத்துல இருக்குது. 8 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் நாம காட்டியிருக்கிறோம். தென் இந்த டைனிங்க்கு இந்த பக்கம் இன்னொரு ஸ்மால் பெட்ரூம் இருக்குது. 8 ஃபீட் கிராஸ் 8 ஃபீட் சைஸில் ஒரு பெட்ரூம். இங்கே பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதை நாம காட்டியிருக்கிறோம். தென் அது போக இந்த டைனிங்க்கு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹேண்ட் வாஷிங் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளான்ல டாய்லெட் அண்ட் பாத்ரூமை இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்கிற மாதிரி நாம காட்டியிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு டாய்லெட், இந்த இடத்துல ஒரு பாத்ரூம். தென் விண்டோஸ் பொறுத்தளவில் இந்த ஹாலில் வந்து இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த விண்டோ இருக்கு. தென் இந்த ஹாலில் இருக்கக்கூடிய இந்த 2 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோஸுமே நாம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த 2 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் கிராஸ் 2 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோஸுமே நாம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விண்டோவுடைய சைஸ் 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த விண்டோ இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ரிமைனிங் பெட்ரூமில் இருக்கக்கூடிய இந்த விண்டோ, தென் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய இந்த விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோவும் இருக்கிற மாதிரி நாம டிசைன் பண்ணியிருக்கிறோம். டாய்லெட் இருக்கக்கூடிய இந்த விண்டோ, தென் பாத்ரூம்ல இருக்கக்கூடிய இந்த விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் கிராஸ் 2 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோஸும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் வால் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஓவராலாக எல்லா வால்ஸுமே 9 இன்ச்சஸ் சைஸில் மட்டும்தான் நாம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூம் டாய்லெட்டில் இருக்கக்கூடிய இந்த வால், தென் இந்த 2 ரூமுக்கும் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வால், தென் இந்த ஸ்டெப்பில் இன்னரில் இருக்கக்கூடிய இந்த வால்ஸ் மட்டும் 4.5 இன்ச்சஸ் சைஸில் நாம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 21 ஃபீட் கிராஸ் 39 ஃபீட் இஸ் ஈக்குவல் டு 819 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வரும். இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம வந்து அப்ராக்சிமேட்டா 18 lakhs வரைக்கும் நாம அப்ராக்சிமேட்டா எஸ்டிமேட் பண்றோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து நிறைய ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் நம்மளுடைய சேனல்ஸ்ல பார்க்கலாம். பை, தேங்க்யூ.